பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெளிவான சிந்தனைகள் தான் தெளிவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட தெளிவான சிந்தனைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் எதிர்காலம் மூலமாக இங்க ஜோதிடர் வந்திருக்காங்க, பிரபல ஜோதிடர் முரளி சார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில நிறைய தகவல் சொல்ல போறாங்க. ஜோதிடம், அதாவது ஜாதகத்தை பார்த்து நிறைய பேர் பிரச்சனைகளை சால்வ் பண்றது எப்படி, ஒரு ஜாதகம் இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு இட்டு செல்வதற்கு அப்படிப்பட்ட வழிகளை இன்னைக்கு சொல்ல வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் சார். ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய கருத்துக்களை வேற நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஆரம்பத்துல பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அதையே நம்ம நம்பிட்டு இருக்கலாமா சார்? நிச்சயமா ஜோதிடத்தை நம்பாம இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன்னா இப்போ எல்லாருடைய மனிதனுடைய தேவைகளும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதாவது பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகளை எந்த விதத்துல நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது அதை ஜோதிடத்தின் மூலமா தான். அதான் சொல்லுவாங்க, யாருக்குன்னா ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாக்குறோம். நமக்கு இப்ப பையனுக்கு எப்படி இருக்கு நேரம், அவருக்கு இனிமேல படிப்பு எப்படி இருக்கு, இல்லைன்னா திருமண வாழ்க்கை இன்னும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம், இது கிரகங்களுடைய கோளாறா அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை வரும்போதுதான் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கட்டத்துல கிளீனா பாத்துடலாம். இந்த ஜாதகருக்கு இப்ப இந்த தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கு, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஜோதிடர்கள் மூலமா தான் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால அடிப்படையா ஜாதகம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒன்று. நல்ல கருத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க. தொடர்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பள்ளிகள் திறந்தாச்சு. ஆமா, பள்ளிகள் ஒரு 1.5 மாத கால இடைவெளிக்கு பிறகு பிள்ளைகள் போறாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கருத்துக்கள் சொல்லுங்க சார். அவங்க என்ன ஆட்டம் இருக்கும் ஆரம்ப கட்டத்துல இருந்து? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்பு பத்தி தான். இப்ப நிறைய பேருடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னாக்கா படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே படிப்பு, அதாவது 10ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனுடைய லைஃபே மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இப்ப 8வது 9வது படிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா 10வது படிக்க வரும்பொழுதுதான் அவருடைய தலையெழுத்து மாற போறது. ஏன்னா அவருடைய தலையெழுத்து நிர்ணயம் பண்றதே அந்த 10ஆம் வகுப்பு தான். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய குரூப், ஏன்னா அவனுக்கு கணிதத்துறை போக முடியுமா, இல்ல பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்புக்கு போக முடியுமா, இல்ல மருத்துவ சம்பந்தப்பட்ட அறிவியலுக்கு படிக்கலாமா, இப்படி என்பதெல்லாம் 10ஆம் அதாவது 10வது படிக்கும்போது தான் அதுக்குரிய ஜாதகத்துடைய பவர் நம்ம காட்டலாம். இன்னைக்கு படிப்புன்னு பார்க்க போனா ஒவ்வொருடைய குரூப் எது எடுக்கலாங்கிறதுல நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு. நிறைய பேர் நல்ல மார்க் இன்னைக்கு படிக்காதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேர் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குறாங்க. முன்னெல்லாம் பெண்கள் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ஆண்களும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த படிப்புன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னும் போது, ஒரு ஜாதகருக்கு இப்ப நிறைய பேர் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னும் போது செவ்வாயை வச்சுதான் சொல்லணும். ஏன்னா அங்காரகன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா அவர் பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு பிளானட், அதாவது பயோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கிறது, அதாவது அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்புக்கு ஒரு நல்ல ஒரு பவர் கொடுக்கறது செவ்வாய் தான். சில பேர் அக்கௌண்ட்ஸ் நான் படிக்கணும், சிஏ படிக்கணும், அப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அவர்களுக்கெல்லாம் புதன் பகவான் நல்லா இருக்கணும். இப்ப அந்த புதன் வலு குறைந்திருந்து அவர்கள் அந்த படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நடக்காது. ஏன்னா சில பேர் நல்லா படிப்பாங்க, ஆனா அரியர்ஸ் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர முடியாத நிலையெல்லாம் போயிட்டு இருக்கும். இதுக்குதான் ஒரு ஜாதகத்துக்கும் ஒருவருடைய கிரகங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கு. இன்னைக்கு சூரியனை வச்சு பாத்தீங்கன்னாக்கா அவர் அரசு ஐஏஎஸ் படிக்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் பிரதானமா உச்சமா இருக்கும். இன்னைக்கு நிறைய ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னாக்கா பாருங்க, சூரியன் உச்சமா இருக்கும். இப்ப செவ்வாய் நல்லா இருந்தாதான் இந்த இன்ஜினியரிங் கட்டுமான சம்பந்தப்பட்டதுல ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இருப்பாங்க, டிராஃப்ட்ஸ்மேனா இருப்பாங்க, ரயில்வே இன்ஜினியரா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சார், இப்ப ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாதகத்துல அவங்களுடைய இதுல இல்லன்னு சொன்னா அவங்க மேல வர முடியாது. நிச்சயமா முடியாது. இப்ப அவர்கள் நினைக்கிறாங்க இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா போகணும் அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி இது ஏரோநாட்டிக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பறக்கும் தன்மை சம்பந்தப்பட்ட இடம், அதாவது காற்று சம்பந்தப்பட்டது. அப்ப வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும். இப்ப சந்திரன் நல்லா இருந்தாதான் நம்ம அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல போய் பிரகாசப்படுத்த முடியும். ஆனா இருக்கலாம், அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த துறையில அவங்க பிரகாசமா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மருத்துவம் அப்படின்னாலே செவ்வாய் தான்.
இன்னைக்கு இந்த சர்ஜரி பண்றது, இது மருத்துவ சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ரத்த சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது, அவர்களை ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மை வந்து செவ்வாய்க்கு தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்ம எடுக்கிறது வந்து சம்பந்தமே இருக்காது. சில பேர் பண்ணுவாங்க, சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, எனக்கு வந்து நல்லா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போகணும், டிஎஃப் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் நல்லா இருக்கும். சோ புதன் சுக்கிரன் இருந்தா கலை சம்பந்தப்பட்டது, அதனாலதான் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில போவாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஜாதகத்துப்படி தான் நடக்கும். இப்ப காலேஜ் அட்மிஷன் ஆகிற டைம் எல்லாம் இப்ப பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கடமையாக பிள்ளைகளுக்கு ஜாதகத்தை போய் பார்த்து அவங்களுக்கு இவங்க தேர்ந்தெடுத்த குரூப் சரியானு நம்ம பார்க்கலாமா இல்லையா சார்? இல்ல அப்படி கிடையாது. இப்ப பெற்றோர்களை தான் பார்த்து அவங்க முடிவெடுக்கிறது தான் பையன் படிக்கணும்னு கிடையாது. அவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பையன், அதாவது ஒரு ஜாதகத்துல என்ன விதை இருக்கோ அந்த மூளை தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்ப பையன் தானாவே சொல்லுவாங்கம்மா எனக்கு வேண்டாம், நான் இதுதான் படிக்க போறேன்னாக்கா அதுல அவங்களை விட்டா ஷைன் ஆவாங்க. ஏன்னா அந்த கிரகம் தூண்டுறது அவர்களை அதுதான் படிக்கணும். இப்ப நம்ம அவங்களுக்கு அந்த படிப்பு இல்லாத பட்சத்துல நீங்க போய் அக்கௌண்ட்ஸ்ல சேர்த்தீங்கன்னா வராது. அவருக்கு என்ன துறை இருக்கோ அது மூளையில போய் பிரதானப்படுத்தும். வணக்கம், முதல் நேயர் யார், எங்க இருந்து? பெப்பர்ஸ் டிவி எதிர்காலம். மேடம் நாங்க உடுமல்பேட்டையில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? ஓகே, உங்களுடைய பேர் சொல்லுங்க. டி ராம்குமார் மேடம். ராம்குமார் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/4/1990 மேடம். 23/4/1990. டைம் ஆஃப் பர்த் 5:20 PM மேடம். 5:20 PM. ஆமா மேடம். ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? உடுமல்பேட்டைங்க மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? மேடம் இப்ப வண்டி வாங்கிட்டு ஒண்ணும் எல்லாம் டவுனா போகுது, அதனாலதான் என்ன கேட்டுக்கலாம். ஓகே, பிசினஸ் பண்றீங்களா? ஆமாங்க மேடம். வண்டி சொந்தமா ஓடிட்டு இருந்தேங்க. ரீசெண்டா இந்த ஒரு வருஷமாவே எல்லாம் வருது அப்படியே போயிருங்க, அதனாலதான். சரி, இதற்கான சார் பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. சரிங்க. வணக்கம் ராம்குமார் சார். சொல்லுங்க சார். நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். புரியுதுங்களா? நீங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வாகன சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல ரொம்ப நல்லா இருக்க முடியும். ஆனா இப்ப என்னன்னா மீன ராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன ஒரு 2.5 வருடமா அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருந்தது. புரியுதுங்களா? அதாவது கிட்டத்தட்ட 2013 இருந்து சரியான உங்களுக்கு சோதனைகள். 2013 இருந்தே வாழ்க்கையில வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம இருக்கீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. இப்ப பாருங்க, இந்த குரு பெயர்ச்சி இப்போ உங்க ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி ஜென்மத்துல கேது இருக்கு. எதுல போனாலும் சிக்கல், எந்த வேலை பண்ணாலும் அதுல வந்து விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்ற ஒரு மன கஷ்டம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதே நேரத்துல இப்ப சொந்தமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இப்ப வாடகை வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல், சொந்தமா இருந்தா கூட அதை வித்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் வரும் நேரம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதாவது வருகிற ஜூலை மாதம் 5ஆம் தேதி குரு மாறுறாரு. அதே நேரத்துல உங்களுக்கு சனியும் சாதகமான பலனை கொடுக்க போறாரு. இல்ல உங்க ஜாதகத்துல பிரமாதமா சனி நல்லா இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து ஆட்சி மூல திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால நீங்க வண்டி வாகனத்திலே நிறைய சம்பாதிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஆனா தனித்து இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு உட்கார்றது வந்து பதவியில் பறிபோகும் நிலை அப்படின்னு. அதாவது செய்யற வேலையில நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, உங்க ஜாதகத்துல புதன் ரொம்ப வலு குன்றி இருக்கிறாரு. அதாவது புதன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட், அதாவது தொழிலுக்கு உடையவர். இங்க புதன் பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷம்னு சொல்லுவாங்க. இப்ப சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அதோடைய பலனை வந்து கெடுத்துருவாரு சூரியன். புரியுதுங்களா? இப்ப என்ன அர்த்தம்? அதோடைய பலன் மங்கி போச்சு. அதனால செய்தொழில எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல வருமானத்தை. சோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, புதனை வந்து நீங்க வணங்கிட்டு வாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, 5 வாரம் புதன்கிழமையில புதன் பகவானுக்கு போய் நவகிரகத்துல தீபத்தை ஏத்திட்டு வாங்க. 5ஆவது வாரம் மாத்திரம் பச்சை வஸ்திரம், அதாவது பச்சை துணி. புரியுதுங்களா? இதை நீங்க புதனுக்கு சாட்டிட்டு வாங்க, கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு வெற்றி அடைவீங்க. ஓகே, 5 வாரம் புதன் பகவானுக்கு வழிபட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. 5ஆவது வாரம் பச்சை வஸ்திரம் சாத்தி அது வழிபட சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த பரிகாரங்களை செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் வரைக்கும் நல்லா படிப்பாங்க. காலேஜ்னு உள்ள போகும்போது அவங்களுடைய வேலையை தான் முதல்ல தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் படிச்சுட்டு தான் இந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் வேலைக்கு போகணுமா, இல்ல நான் டைரக்டா இப்பவே வேலைக்கு போயிடலாமா ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டே நீங்க கேக்குறது வந்து வேலைக்கு போறதுன்னு. அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு தசாபுக்தி படிதான் நடக்கும். அதாவது அவர்கள் வந்து படிச்சுக்கிட்டே உத்தியோகம் போகிறதுக்கு வந்து ஜாதகத்துல வந்து உத்தியோக ஸ்தானம் பலமா இருந்தா மட்டுமே அது நடக்கும். ஏன்னா படிச்சுக்கிட்டு செய்ய முடியும். அதாவது 4ம் 10ம் மிக முக்கியம். 4 என்பது ஒரு ஜாதகருக்கு வந்து கல்வி பாவம், அதாவது உயர்கல்வி. 10ஆம் இடம் வந்து தான் செய்யக்கூடிய ஆஸ்பத ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது செய்யக்கூடிய நற்கர்மம்.
ஓகே, தொடர்ந்து நீங்க இது பத்தி சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் இப்ப அட்மிஷன்ஸ் எல்லாமே யோசிப்பாங்க. சோ நம்ம வந்து குழந்தை இஷ்டப்படி நம்ம பாதி நேர வேலைக்கு விட்டுடலாமா இல்லைன்னா காலேஜுக்கு நம்ம விட்டுடலாமான்றது இத பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க கேட்க வருது என்ன கேட்க? இப்ப காலேஜ் பத்தி நம்ம பேசலாமா இல்லைன்னா காலேஜுக்கு உள்ள போலாமா, அட்மிஷனுக்கு போலாமா, வேலைக்கு போலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கலாம் சார் கடைசி நிமிஷத்துல? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காலேஜுக்கு போலாமா, சில பேர் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ காலர் ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கணேசனுங்க. கணேசன் சார், சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4481ங்க. 4481. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9:45 கோயில்பட்டி. 9:45 ஏஎம்மா பிஎம்மா? நைட்டு. நைட். ஓகே, 9:45 பிஎம். எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? கோயில்பட்டி. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேரேஜ் எப்ப ஆகுங்க? மேரேஜ் எப்ப ஆகும்? முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்களா? டிவி வால்யூம் குறைங்க. கோயில்பட்டிங்க. டிவி வால்யூம் குறைங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஓகே, அவங்க மேரேஜ் பத்தி தான் நம்ம பேச போறோம். மேரேஜ் எப்ப நடக்கும்? வணக்கம் கணேசன். சொல்லுங்க சார். நீங்க ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. ஆமாங்க. உங்களுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க, எப்போ ஆகும் ஆமாங்க அப்படின்னு. இப்ப உங்க ஜாதகத்துல பாருங்க, எல்லா கிரகமும் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. ஆமாங்க. சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இது அருமையான ஒரு யோகம். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தை. அதாவது இங்க பாருங்க, சுக்கிரன் உச்சம் 7 கூடியவன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இது காலதாமதமாக ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா எல்லா கிரகம் பாத்தீங்கன்னா சனியோடைய பார்வை சுக்கிரன் மேல விழுந்திருக்கு. சோ சனி பகவான் பாத்தீங்கன்னா மெதுவா நகரக்கூடிய ஒரு பிளானட். அதாவது 2.5 வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால அந்த மந்தக்காரகன் சனி பகவான் 7ஆம் இடத்தை களத்திர பாவத்தை பாக்குறதுனால தான் உங்களுக்கு கல்யாணம் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருடம் வந்து தடங்கலாயிருக்கும். புரியுதுங்களா? சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இங்க சூரியனும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப அஸ்தங்கரம் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன், சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதோடைய பலனை அவர் விழுங்கிடுறாரு. சோ அதனால இந்த காரகத்தை கெடுத்துக்கிடுறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சுக்கிர பகவானை போய் வணங்கிட்டு வாங்க. அது இது கண்டிப்பா 6 வாரம் பண்ணணும். 6 வாரம் போய் சுக்கிரனுக்கு, நவகிரகத்துல உள்ள சுக்கிரனுக்கு தீபத்தை ஏத்திட்டு வாங்க. 6வது வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு. அதுலயும் உங்க ஜாதகத்துல இப்ப மீன ராசி 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. வர ஜூலை 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா வரன் அமைஞ்சிரும், கவலைப்பட வேண்டாம். 6 வாரங்களா? 6 வாரம். இல்ல நீங்க சாதாரணமா நெய் தீபம் ஏத்தலாம், இல்லன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபமே போதும். நெய் தீபம் என்ன கிழமையில போடுங்க? வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன். சுக்கிரனால வெள்ளிக்கிழமை. தொழில் எப்படி இருக்குங்க? தொழில் எப்படி இருக்கும்? தொழில் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குங்க. ஏன்னா சூரியன் இங்க இருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆஃப்டர் மேரேஜ் நல்லா ஷைனா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். பொண்ணு எப்படி படிச்சது வருங்களா? கண்டிப்பா. அதாவது உச்சம் பெற்று இருக்கிறாருன்னா உங்களுக்கு லைஃபே ஒய்ஃப் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உச்சம் பெற்றிருக்காருன்னா உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் உங்க வர மனைவி தான். கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி குழந்தைகள் இப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டு ஸ்கூல் போறாங்க. போயிட்டு இருக்காங்க இன்னில இருந்து. ஆமா, இன்னில இருந்து நிறைய பேருக்கு இன்னில இருந்து ஆரம்பிக்குது. அவங்க வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கையாளலாம் சார்? ஜாதகம் ரீதியா அவங்களுக்கு நிறைய படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு மாதம் 2 மாதம் இப்படிதான் இருக்குமா? இல்ல நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் படிப்பு அப்படின்னு கல்விக்காரகனே புதன் தான். அவங்க ஒண்ணே இல்லை, இந்த காலையில எழுந்துட்டு ஒரு கண்டிப்பா செய்ய வேண்டியது வந்து மெடிடேஷன் தான். இப்ப யாரா இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து மன தியானத்துல செய்யாது எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம அடைய வேண்டிய அனைத்து பலன்களும் அடையலாம். அதுக்கப்புறம் தான் ஜாதகம் கூட. நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தியானம் பண்ணிட்டு புதனை வணங்கிட்டு கரெக்டா அவங்க ஹயக்ரீவருக்கு சோஸ்திரம் சொல்லிட்டு வந்தாலே நல்ல படிப்பு கண்டிப்பா வரும். அதுல சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் வந்து ரங்கராஜுங்க. ரங்கராஜன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 27/5/1988ங்க. 27/5/1988. டைம் சொல்லுங்க. டைம் காலை 6:25ங்க. காலை 6:25. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நான் வந்து திருச்சி மாவட்டம் முசியூர்ல பிறந்தேங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? இது வந்துங்க இப்ப கல்யாணம் பண்றதுக்கு தான் கேட்கலாம். திருமணம் ஆறதுக்காக கேக்குறீங்களா? ஆமாங்க. தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. சரிங்க. ஓகே சார், அவருக்கு திருமணம் பத்தி கேக்குறாங்க. இதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கீங்களா? இறங்கி இருக்கிறேன். ஓகே, எத்தனை வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 மாசம் 1 வருஷம் தான் இருக்குங்க. ஓகே, 6 மாசமா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி இருக்கு சார்?
வணக்கம் ரங்கராஜன். வணக்கம். அஸ்த நட்சத்திரம் நீங்க? ஆமாங்க. கன்னிராசியில பிறந்திருக்கீங்க. சரிங்க சார். கன்னிராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் அந்த போன மேல தான் குரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரா. இவங்க எல்லாம் 7.5 சனியில பிடியில மாட்டிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? அதே நேரத்துல 2.5 வருடமா திருமண முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு. லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். ஒரு 2 வருஷமா உங்களுக்கு வந்து எல்லா வரணும் வந்து கட் ஆயிட்டு இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜூலை 5ஆம் தேதி குரு மாறுறாரு. இந்த குரு மாற்றத்திற்குள்ள உங்களுக்கு நிச்சயமா அமைஞ்சிடும். ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து 7ஆம் இடம் ரொம்ப வலு குன்றி இருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் வந்து ராகுவோட சஞ்சாரம் பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ராகுவோட சேரும்பொழுது என்னன்னா நாகதோஷம், அதாவது களத்திர தோஷம் இருக்கு. இந்த களத்திர தோஷம் போகிறது எப்படி அப்படின்னும் போது செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது சனியின் இல்லம். அப்ப என்ன பண்ணலாம்னா சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு ஒரே ஒரு வாரம் போய் எள்ளு தீபத்தை போட்டுட்டு வாங்க. எள்ளு தீபம் புரியுது? ஆமா, எள்ளு நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்திட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இதுல முக்கியமா நடக்க வேண்டியது என்னன்னா 7.5 பிடியில இருந்து மாட்டிண்டு வந்துட்டீங்க. ஏன்னா 3வது இடத்துல இப்ப சனி உட்கார்ந்துருக்காரு. மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இங்க சுக்கிரனும் உங்களுக்கு வலு குன்றி இருக்கிறார். அதனால வெள்ளிக்கிழமையும் போய் ஒரே ஒரு வாரம் சுக்கிரனுக்கு தீபம் ஏத்திட்டு வாங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும் ஒரு வாரம் செஞ்சாலே போதுமானது. கவலைப்படாதீங்க. இந்த 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வரன் அமைஞ்சிடும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி கல்விங்கிறது ஒரு பிள்ளைக்கு அவசியம் தான். ஆனா அந்த குழந்தையே பாத்தீங்கன்னா கல்வியில என்ன நாட்டமா இருந்தாலும் உடம்பு வந்து அவருக்கு ஒத்துழைக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கும். சோ அவங்களோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லா டைவர்ட் ஆயிடும், உடம்பு ரணத்திலேயே. சோ அதுக்கும் இதுக்கும் எப்படி கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம என்ன அடைய நினைக்கிறோங்கிறதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான், அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரையலாம் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல பிரதானம் வந்து சுகம். அதாவது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் பெரிய சொத்து. ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி நல்லா படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய சோதனைகள் இருக்கு. ஏன்னா இந்த பெண்களுக்கும் சரி இது ஆண்களுக்கும் சரி. இப்ப 4ஆம் இடத்தை வச்சுதான் அந்த சுகபாவத்தை பத்தி பாக்குறோம். சோ அப்ப 4வது இடம் வந்து கெட்டு இருந்தா அவர்களுக்கு வந்து அது ஒத்துழைக்க முடியாது. அந்த அந்த கல்வியிலையும் சரி அவர் செய்யக்கூடிய தொழிலையும் சரி பிரகாசப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த 4வது இடம் தான் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா அதுக்குரிய நட்சத்திர சாரம், அவர் பெற்ற சாரங்கள் என்ன நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த கிரகத்துக்குரிய ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு அதே நேரத்துல குலதெய்வத்துக்கு நம்ம வழிபடணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போயிட்டு வந்தா இந்த நோய் நொடிகள்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சுட்டு அவங்க நல்லா படிக்கலாம். அதான் சுகம். அதாவது சுகபாவம் நல்லா இருந்தா மட்டுமே. அதாவது 1, 4, 7, 10 இவை 4ம் முக்கியம் ஒரு ஜாதகத்துல. அதனால சொல்லுவோம் கேந்திர பாவம்னு பேரு. இந்த 4 கேந்திரமும் சேர்ந்து இருந்தாதான், அதாவது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு 4 சுவர் போன்று. ஒரு சுவர் அதுல வந்து இடிஞ்சு போனா கூட எல்லாரும் பாக்குற மாதிரி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு இது இருக்காது, அது பார்வையே இருக்காது. அது மாதிரி 1, 4, 7, 10 கெட்டு இருந்தா ஜாதகமே வேலை செய்யாது. அதாவது இந்த 4ம் அவசியம். அதனால சுகபாவம் ரொம்ப முக்கியம். இந்த சுகபாவங்கள் கெட்டிருந்தா மட்டுமே அவர்கள் வந்து கண்டிப்பா அதுக்குரிய பரிகாரம் செய்யணும். ஓகே சார், நம்ம குழந்தைகளுக்கான படிப்பு தொடர்ந்து இப்ப குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. ஆமா, போன வருஷமே நம்ம குரு பயிற்சி நேரம் கூட பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு 10ல் குரு பதவி பறிப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வருஷம், போன வருஷம் பதவி பறிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் பதவி கிடைக்குமா சார்? அதாவது 10ஆம் இடம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தது, தொழில நிம்மதி இல்ல, போட்டி பொறாமை, செய்யக்கூடிய வேலையில வந்து இன்கிரிமெண்ட் இல்ல, அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வரும்போது பயங்கர லாபம், அதாவது நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. அதுவும் துலாத்துக்கு குரு ஒருவனே எதிரி. அந்த குரு எதிரி ஆயிட்டு 11ஆம் இடத்துல வரும்போது அந்த எதிரித்துவம் குறைஞ்சு அந்த சூரியன் இடத்துல உட்காரும்போது பிரகாசம் அடைவாங்க. அதனால அந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான நேரம் தான் சொல்லணும். இப்ப ஒரு பயிற்சிங்கிறது சார், இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு குரு பெயர்றதோ சனி பெயர்றதோ, அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நிச்சயமா இப்ப தொழில் போகும்னு வைங்களேன், அந்த ஒரு வருஷத்துக்குமே தொழில் போயிடுமா? அப்படிலாம் இருந்தா இன்னைக்கு வாழ்க்கையில யாருமே உத்தியோகம் செய்ய முடியாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்ப நீங்க கேக்குறது பாத்தீங்கன்னா இப்ப இதுவும் சொல்லலாம், 20 வருஷம் சுக்கிர தசை நல்லா இல்லைனாக்கா 20 வருஷம் அவங்களுக்கு ஜாதகம் லாக் ஆயிடுமான்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. அதுக்குதான் ஒரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த 9 புத்தி இருக்கு. அதாவது கிரக திசைகளில் உள்ள ஒரு புக்தி நடக்கும், அதுக்குள்ள ஒரு அந்தரம் நடக்கும், அதற்குள்ள அந்தராந்தரத்தில் அந்தரம் நடக்கும். சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது ஜாதகத்தை வச்சு நம்ம 18 வருஷமும் கஷ்டப்படுவோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வருடமும் குரு பயிற்சி வந்து எல்லாருக்கும் நல்லதோ கெட்டதோ பண்ணணும்னு கிடையாது, பேலன்ஸா போயிட்டு இருக்கும். அதுல என்னன்னாக்கா அந்த குரு வந்து வக்கரா, அது அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது 3 மாசத்துக்கு அப்புறம் அகைன் வந்து ரிட்ரோகிரேஷன் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் வருவாரு. சோ அந்த ரிவர்ஸ் வரும்போது அது 2 மாதத்திற்கு பலன் கம்மி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அவர் அகைன் அதே இடத்துல போய் யூஸ்வலா போய் உட்காருவாரு. அதனால
ஒரு வருடமும் அதோடைய நல்லதோ கெடுபலன்களோ ஒரு வருஷமும் பண்ண முடியாது. அதோடைய பிரதிபலிப்பு வந்து 2 மாதத்திற்கு கூடலாம் குறையலாம். அதுலயும் ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருந்தானா இந்த ஒரு வருடமும் சோதனைகள் என்பது கிடையவே கிடையாது. தசாபுக்தியும் கெட்டு ஜாதகத்துல குருவும் சரியில்லைன்னா அவர்கள் அடைய வேண்டியது கண்டிப்பா நிச்சயமா ஒரு வருஷம் போகணும்னு சொல்லுவாங்க. அததான் பெற்றோர்கள் வந்து கேட்கும்போது ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க 1 இயர் காலபலம் சரியில்லை பையனுக்கு பார்த்து நடந்துக்க சொல்லுங்க, விபத்துக்கு கண்டம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் பாத்துக்குங்க, ஒரு 6 மாசம் டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஓகே. இப்ப அதே மாதிரி இப்ப ஒரு வருஷத்துக்கு இப்ப இந்த பரிகாரங்கள் வச்சுக்கோங்களேன். இப்ப குரு பேரும் போது பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வாங்க. அது நல்ல ஒரு ராசிக்கு போகுதுன்னா இப்போ ஒரு கெட்ட ராசியில இருந்து கெட்ட ராசின்னு நான் சொல்ல வரல, அந்த இடத்துல சாதகம் இல்லாத நிலையில இருந்து இப்ப நல்ல சாதகமான நிலைக்கு ஜூலை மந்த்துக்கு ஒரு ராசிக்கு போறாங்கன்னா அவரை எப்படி வரவேற்கணும்? இது பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து நம்ம சாதாரண ஒரு மானிட பிறவி, அதாவது நமக்கே ஒரு பிறந்த பார்த்துட்டு நம்ம இதை விளக்கமா பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. காமாட்சிமா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? ஹஸ்பண்டுக்கு கேட்கணும். ஓகே, உங்களுடைய கணவருடைய பேர் சொல்லுங்க. கணவர் பேர் சந்தன பெவியூன். மீண்டும் ஒரு முறை. சந்தன பெவியூன். சந்தன பெவியூன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 30 11 93. டைம் ஆஃப் பர்த்? டைம் தெரியலங்க மேடம். டைம் காலையிலயா மத்தியானமா இரவா ஏதாவது தெரியுமா? அதுவும் தெரியலங்க மேடம். ராசி தெரியுமா? ராசி நட்சத்திரம் தெரியுமா? இல்லைங்க மேடம், அதான் எழுதலைங்க மேடம். ஓகே, நீங்க சார் கிட்ட தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு பேசுங்க. அவர் பேர் என்னமா சொன்னீங்க? சந்தன பெவியூன். இப்ப பாருங்க, இப்ப பேர் ராசி வரைக்கும் நான் சொல்றேன். இப்ப இந்த சா சி சு சே அப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில வரும். புரியுதுங்களா? இப்ப உங்க கும்பராசின்னு எடுத்துக்கங்களா. இப்ப நான் சொன்னது கரெக்டா இருக்கான்னு மாத்திரம் பாருங்க. அதாவது உங்க வீட்டுக்காரருக்கு இப்ப கும்பராசி அப்படின்னும் போது கொஞ்சம் உடம்பு நிலையும் சரி இருக்காது. உடம்பு அடிக்கடி இப்போ ஒரு வருஷமா ஒரு மருத்துவ செலவு பயங்கரமா ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்ப பொருளாதார தடை, அதாவது குரு தான் வந்து தனகாரகன்னு பேரு. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பயங்கர சிக்கல். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா தன நெருக்கடிகள், கடன் வாங்கி வீட்டை ஓட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அவருடைய பேராசிக்குடைய கரெக்டான ஒரு வழி. இன்னும் நீங்க சரியான ஒரு தேதியை கொடுத்து டைம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஒரு ஜாதகத்தையே கணிக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. இருந்தாலும் இவர் கும்ப ராசி பிறந்த பையன் ஒரு பையன். ஹலோ சார் சொல்லுங்க. இப்ப பிறந்த பையன் ஒருத்தன், அந்த பையனுக்கு பார்க்கலாமாங்க சார்? அவருடைய ராசி மாத்திரம் சொல்லுங்க. இப்ப 1 மாசம் தான் ஆகுது. சரி, ராசி தெரியுமா இல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 4-5. இல்ல இருக்கட்டும். இப்ப பிறந்த 1 மாசத்துக்குலாம் நம்ம ஜாதகத்தை கணிக்கவும் கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஆகணுமா. அதுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டாம். உங்க வீட்டுக்காரருக்கே பார்க்கணும்னாக்கா ஒண்ணு இல்ல. இப்ப கும்பராசிக்கு இப்ப நேரம் நல்லா இல்ல. இதெல்லாம் ஜூலை மாசம் வரைக்கும் தான், 5ஆம் தேதி வரைக்கும் தான். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் குருவுக்கு போய் விளக்கேத்திட்டு வந்தாலே போதுமானது. ஓகே, குருவுக்கு போயிட்டு தீபம் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மைதிலி. மைதிலி, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5th of June 1992. 5th June 1992. 92. Time of birth? 9 hours 10 minutes PM. Okay, 9:10 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. என்ன கேள்வி? இப்போ வீட்ல வந்து கல்யாணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. எனக்கு வெளியூர் போகணும்னு ஆசை, வெளிநாடு போகணும்னு ஆசை. ஓகே. கிளாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது நடக்கும் சீக்கிரமா? ஓகே, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மைதிலி. வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஆயில்ய நட்சத்திரமா? கடகராசி. ஆமா. கடகராசியில இப்ப நீங்க வெளிநாடு, அதாவது படிக்கணும் இல்ல வெளிநாட்டுல போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேலை பார்க்க. கண்டிப்பா நீங்க வெளிநாடு போவீங்கம்மா. அதாவது இது முக்கியமா சொல்லியே ஆகணும் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுர் லக்னம், இந்த 4 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் வெளிநாடு யோகம் வந்து அதிகமா இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னும் போது, இப்போ தனுசு லக்னம் அப்படின்னும் போது அது வந்து உபய ராசின்னு பேரு. ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. அதாவது சரலக்னம் ஒரே இடத்துல இருப்பாங்க, திர லக்னம் அதுவும் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்குது. ஆனா இது உபய லக்னம் ஒரு இடத்தில் நிற்க மாட்டார்கள் அப்படின்னும் போது வெளிநாடுல போய் உத்தியோகம் பண்ணணும்னு இருக்கு. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதனும் 10 ஸ்தானாதிபதியா இருக்கிறார். அதாவது படிப்பு காரகனும் அவரே, தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே. அவரும் பாத்தீங்கன்னா சுக்கிரனின் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் வந்து நகரக்கூடிய இடம் தான். அதனால உங்களுடைய படிப்பாகட்டும் உங்களுடைய உத்தியோகமாகட்டும் எல்லாமே வெளிநாட்டுல தான் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுலயும் உங்களுக்கு ரொம்ப கடகராசி வேற.
கடகராசி அப்படின்னும் போது நீர் கிரகம், அதாவது ஜல கிரகம்னு பேரு. இப்ப கடகம் அப்படி என்ன பாருங்க, எங்க இருக்கு சிம்பிள், அது எதுக்கு கொடுத்துருக்கான், அந்த கேன்சர் அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த நண்டு கொடுத்துருக்காங்க தமிழ்ல, அந்த சிம்பிள், அந்த நண்டு எங்க இருக்கும், நீர்ல தான் வாழுது. அப்ப என்ன அர்த்தம், கடல் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அதனால உங்களுக்கு அது இட்டு சொல்லலாம், கண்டிப்பா நீங்க வெளிநாட்டுல தான் படிக்கணும்னு இருக்குமா. ஓகே, நன்றி மொழியினால. இப்ப இவங்க சொன்னதுல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க உபயலக்னம் சரலக்னம். ஒரு வீட்டுல வந்து இப்ப கணவன் மனைவி குழந்தை ஒருத்தர் ஒவ்வொரு லக்னமா இருந்தா கணவன் போனா நிச்சயமா மனைவியும் கூட்டிட்டு தானே போகணும். அப்ப அந்த மாதிரி போக வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர்கள் ஜாதகத்துல வந்து இப்ப கணவன் படிதான் நடக்கும். ஏன்னா அவருக்கு அது உத்தியோகம் கிடைக்கிறதுனால அவர் சிறிது காலம் அங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் போய் அங்க போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கலாம். அவங்க ஜாதகத்திலே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருந்தா மட்டுமே கணவனுடன் சேர்ந்து அங்க வாழ முடியும். இல்லைன்னா அவர் ஒரு மூளைக்கும் இவருங்க மூளைக்கும் இருப்பாங்க. அது ஒரு காலகட்டத்துல தான் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. தனலட்சுமிமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/11/1988. 1988. டைம் சொல்லுங்கம்மா. டைம் தெரியாது. ஓகே, காலையில மாலையில மத்தியானம் இரவு ஏதாவது தெரியுமா? காலையில பிறந்திருக்காங்க. பரவாயில்ல. ராசி நட்சத்திரம் தெரியுமா? மேஷ ராசி அஸ்வினி. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? ஹலோ, என்ன கேள்விமா? இது குழந்தைய பிறக்கல, அதான் இன்னும் பிறக்குமா, ரெண்டாவது பேசுங்க. வணக்கம்மா தனலட்சுமி அம்மா, வணக்கம். நீங்க மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம்மா. இப்ப குழந்தை வந்து இரண்டாவது இஷ்யூஸ் பத்தி கேக்குறீங்க, இன்னும் நடக்கல அப்படின்னுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5-2 வருடமாக இதற்குடைய முயற்சி தோல்வி ஆயிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அது ஏன் அப்படின்னும் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்ப 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 4ல குரு இருக்கும்போது குழந்தைக்குடைய ஒரு பலன் கிடைக்காது. இது போன மேல இருந்து வர ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் தான். ஆனால் குரு 5ஆம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியஸ்தானம்னு பேரு. சோ இவங்க தனலட்சுமி கேட்ட மாதிரி இனிமேல் தான் அவங்களுக்கு அதுக்குரிய வழி பிறக்கிறது. ஒன்னும் கவலைப்பட வரதேமா. சிம்மத்துல குரு வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு புத்திர சந்தான பிராப்தி நிச்சயமா நடக்கும். இதுக்கு பரிகாரம் நிச்சயமா நீங்க குருவுக்கு விளக்கேத்திட்டு வந்தாலே போறோம். போய் தட்சிணாமூர்த்திக்கு போய் தீபத்தை ஏத்திட்டு வாங்க, 100% உங்களுக்கு நிச்சயமான பலன். தட்சிணாபூர்த்திக்கு தீபம் ஏத்திட்டு வர சொல்லிருக்காங்க, நல்லதே நடக்குமா. நன்றி உங்களின் அழைப்பு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹேமபிரியா சார், என் பொண்ணுக்காக பேசணும். ஓகே, பொண்ணு பேரு சொல்லுங்க. ஹேமபிரியா. பொண்ணு பேர் தான் ஹேமபிரியாவா? ஆமாங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/8/1989. 29/8/1989. டைம் வந்து விடியற்கால 2:15 மணிங்க. 2:15 மணி. 2:15 எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? இங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி கிராமம். சரி, ஹேமபிரியாவுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? மேரேஜ் பார்க்கணும், அப்புறம் வந்து வேலையும் பர்மனன்ட் ஆகல மேடம். திருமணம் கிடைக்கல. திருமணம், வேலை வாய்ப்பு, ரெண்டுக்கான கேள்விகள் சொல்லுவாங்க. தொடர்ல இருங்கம்மா. ஓகேங்க. ஓகே சார், உங்களுக்கு திருமணமும் வேலை வாய்ப்பும் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. திருமணத்துக்கான முயற்சிகள் எத்தனை நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? 1 வருஷமா எடுத்துக்கிறோம் மேம். ஓகே, வேலை வந்து டெம்பரரியா வேலை பாக்குறாங்க, அது பர்மனன்ட் ஆகுமான்னு தெரியல சார். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க ஏமா பூச நட்சத்திரம் கடகராசிமா? ஆமாம் சார். உங்களுக்கு வந்து உத்தியோகமும் கேக்குறீங்க, திருமண வாழ்க்கை எப்படி ஆகும்? இப்போ மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்கம்மா உங்க பொண்ணு. மிதுன லக்னம். ஆமா, மிதுன லக்னம் எழுதி வச்சுங்க. உங்க ஜாதகத்தை கையில எடுத்து பாருங்க. மிதுன லக்னம் கடகராசி. புரியுதுங்களா? இப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்ப மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்தே இப்ப வர அடுத்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு பொண்ணுக்கு குருபலம் இருக்கு. இந்த குருபலன்ல பாத்தீங்கன்னா கல்வி நல்லா பலப்படும், நல்லா படிப்புல நல்லா வருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கவலையப்படாத. படிப்பு பிரமாதம் சொல்லிட்டேனேம்மா. ஏன்னா புதன் தான் கல்விக்கு காரகன். இங்க பாத்தீங்கன்னா ஆட்சி மூலத்தூரிகானும் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அவரு. புதன் உச்சம்னாலே சாதாரணம் கிடையாது. நல்லா படிப்பாங்க. மேற்கொண்டு இன்னும் நிறைய அவங்களா முற்றுக்கு படிப்பு பிரேக் ஆகும். அதனால எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா இவங்க கல்வியினால் திருமண விஷயத்தில் தாமதமாகும் நிலை இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா சுக்கிரன் நீச்சம் உங்க பொண்ணோட ஜாதகத்துல. சுக்கிரன் நீச்சமா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கஞ்சனூர் போயிட்டு வரணும். எந்த ஊர் சார்? கஞ்சனூர். ஆமா, இது சுக்கிரஸ்தலம். புரியுதுங்களா? இது நீங்க கண்டிப்பா போகணும். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னா இது திக்பலம். சனி 7ஆம் இடத்துல இருந்தாலே திருமண வாழ்க்கை லேட் ஆகும். அதே நேரத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏதாவது நல்ல வரன் வந்தா மேட்ச் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் 7ல இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இப்ப கடக ராசி அப்படின்னும் போது இப்ப ஜென்ம குரு அப்படின்னும் போது ஜூலைல மாற போறாரு. குரு 2ஆம் இடத்துல வர போறாரு. குரு 2ஆம் இடத்துல வர்றதும் வந்து திருமணத்திற்குரிய வாய்ப்பு தான். பண்ணினால் இந்த வருஷத்துல பண்ணணும். இல்லைன்னாக்கா நீங்க 2018ல தான் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க முடிக்கலாம். அதுக்குடைய கவலைப்படாதீங்க. ஆனா இதுக்கு கண்டிப்பா பரிகாரம் முக்கியம்.
வியாழக்கிழமை போய் சனி ஓரையில போய் குருவுக்கு போய் விளக்கேத்துங்க. வியாழக்கிழமை சனி ஓரையில. ஆமா, சனி வர குருவுக்கு விளக்கேத்தணும். குருவுக்கு விளக்கேத்தணும் வியாழக்கிழமை. இப்ப வேலை எப்படி சார் உங்களுக்கு? இப்ப போன வருஷமெல்லாம் வந்து அவ்வளவு நிம்மதி இருந்திருக்காது. ஏன்னா கடகத்துல ஜென்ம குரு ராமர் வனவாசம் சொல்லுவாங்க. தொழில அவ்வளோ விசேஷமா இருந்து அவங்க படிப்புக்கு ஏத்த உத்தியோகமும் கிடைச்சிருக்காது, சம்பளமும் கம்மியா இருந்திருக்கும். புரியுதுங்களா? இந்த ஜூலைல இருந்து நல்ல ஒரு பிரதானமா நிறைய வாங்குற மாதிரிலாம் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த குருவுக்கு விளக்கத்தினாலே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஓகே, நன்றி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல நம்ம பேசியிருந்தோம். இப்போ ஒரு ராசி உதாரணத்துக்கு துலா ராசி நல்லா இல்லை, இவ்வளவு நாள் ஜூலைக்கு நல்லா இருக்க போகுது. அப்ப எப்படி வரவேற்கலாம் நல்லா இல்லாத ஒரு ராசில இருந்து? பொதுவா குருங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா குரு தான் வந்து இன்னைக்கு வாழ்க்கைக்கு அறிவுக்காரகன்னு பேரு. ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. ஈஸ்வரன். என்ன பேரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/11. 16/11/76. 76. டைம் சொல்லுங்க. 9:30 9:30 PM. PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? என்ன மேடம்? சென்னை. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க ஈஸ்வரன் சார்? எந்த ஊர்ல? சென்னை தான். தொழில ஒண்ணும் அமைய மாட்டேங்குதுங்க. தொழில் அமைய மாட்டேங்குது. ஆமா, அதான் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஓகே, ஜூலை 5 குரு பயிற்சி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து. வணக்கம் ஈஸ்வரன். வணக்கம் சார். நீங்க பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க. இப்ப தொழில் எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. கலைஞர் கேட்டா இருக்கு. இருந்தாலும் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. 8ல் பாதி 4. அதை இவங்களுக்கு 7.5 சனியோடைய தாக்கமே இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 4ல சனி இருக்கிறாரு. குருவும் பாத்தீங்கன்னா விரய பாவத்தில், அதாவது 12ஆம் இடம் வந்து சுப விரயங்கள்னு பேரு. ஸோ 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதும் அவ்வளவு விசேஷம் இல்லை. இதே நேரத்துல ஜூலை 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு குரு வராரு. ஜென்ம குரு ராமர் வனவாசம் போகும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தொழில் மாற்றம், சில நிம்மதியற்ற நிலைகள் தான் இன்னும் கொஞ்சம் தொடரும். ஆனா இதோட தொடர்ச்சி வந்து ரொம்ப காலமும் கிடையாது, வர மே வரைக்கும் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த மே மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதாவது 1 இயர் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும். இவர் ஜாதகத்துல நல்லா தான் இருக்கு. இவர் பிறந்தப்ப சுக்க தசை, சூரியன் போய் இப்ப சந்திரன் போய் செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. இது நல்லா அற்புதமான பலனை கொடுக்கும். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி சுமார் நிலையே. அதனால நீங்க குருவுக்கு போய், இப்ப நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு குரு நிலை சரியில்லாத நிலைகள்லாம் குருவுக்கு போய் கண்டிப்பா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது குரு 3 விஷயத்தில் வருவார். அதாவது லோக குருன்னு சொல்லுவாங்க. லோகம் என்பது பாத்தீங்கன்னா அயன், இரும்பு. ரஜம் அப்படின்னாக்கா கோல்டு. தாமிரம் அப்படின்னும் போது காப்பர். சோ இவர் எதுல உட்கார்ந்துருக்காருன்னா இவருடைய ஜாதகத்துல இரும்புல உட்கார்ந்துருக்காரு. அவர் துருப்பிடித்த நிலையை போன்று. அதனால இவர் குருவுக்கு ஆக்டிவேஷன் பண்றது நல்லது. குருவுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்லதே நடக்கும் ஐயா. இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் விஜய் மேம். விஜய், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/5/1981. 24/5/1980. 81 மேடம். 81. டைம் சொல்லுங்க. 6:30 AM. 6:30 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? திருச்சி மேடம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? இது ஜாப் நிலையா இல்ல மேடம். ஓகே, நிலையான ஜாப். ஜாப் ஓகே. உங்களுடைய பிரபலம் எப்படி இருக்குன்னு சார் சொல்லாங்க. தொடர்ந்து வருங்க. ஓகே மேடம். ஓகே சார், உங்களுக்கு ஜாப் சரியாவே இல்ல. வணக்கம் விஜய். சொல்லுங்க சார். நீங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. சரிங்க சார். மகர ராசியில பிறந்திருக்கீங்க. மகரத்துக்கெல்லாம் இப்பதாங்க ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சனி பாத்தீங்கன்னா ராசிநாதன் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றும் பலன் இல்லாத நிலை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தாரு, அதுவும் சரியில்லாத நிலை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போக போறாரு. இந்த சிம்ம ராசியில போகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல இதை கொடுத்துருவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கு உடையவர் சனி, குருவும் சனியும் உட்காந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நீங்க சனி பகவானுக்கு போய் தீபம் ஏத்திட்டு வாங்க. ஒரே ஒரு வாரம் போய் ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏத்திட்டு வாங்க. நிச்சயமா நல்ல பலன் நடக்கும். சனிக்கிழமை ஒரே ஒரு ஆஞ்சநேயருக்கு நீங்க வழிபட்டுட்டு வரணும், விளக்கேத்திட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. உங்களுக்கு நினைப்பு. இப்ப குரு பயிற்சி துலா ராசியில இருந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி
ஆல்ரெடி நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறவங்க குரு பெயரும்போது எதுவும் செய்ய தேவையில்லையா? கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் அவர்களுக்கு சாதகமான நிலையில கொடுத்துக்கிட்டு இருந்த குரு இப்ப பாதகமான இடத்திற்கு போகும்பொழுது நம்ம அந்த பரிகாரம் பண்றதுனால நம்மளுடைய கெடுபலன்கள் 90% குறைய வாய்ப்புண்டு. ஓகே, தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வந்து சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பையனுக்காக பார்க்கணும். பையனுடைய பேர் என்ன? பிரதீப். 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 டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23rd April 1984. 23rd April 1984. 84. டைம் சொல்லுங்க. 9:54 AM. 9:54 AM. 9:54 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. சென்னை. என்ன கேள்வி? மேரேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம், எப்போ முடியும்னு தெரியல. ஓகே, திருமணம் இது திருவோண நட்சத்திரம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்க இருக்குது. திருமணம் பற்றிய கேள்வி கேட்டிருக்கீங்க சார், பேசுவாங்க. வணக்கம். ஃபியூச்சர் எப்படி இருக்கு பாப்போம். வணக்கம். உங்க பிரதீப் திருவோண நட்சத்திரம், மகர ராசி தான். ஆமா. அவர் பாருங்க, அவருடைய லக்னம் வந்து மிதுன லக்னம். அவருக்கு வந்து மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா சார். மகரத்திற்கு இப்போ பிரமாதமான நேரம், நிச்சயமா ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா 7.5 சனி இப்போ ரொம்ப பிரமாதமா உட்கார்ந்துருக்காரு, லாபத்துல உட்கார்ந்துருக்காரு. சனி ராசிநாதன், மகரத்துக்கு அதிபதி அவர் தான். அவரே போய் லாபத்துல உட்கார்ந்துருக்காருன்னா எதுல கை வச்சாலும் பணம் தான். அந்த அளவுக்கு பிரமாதமா தொழிலும் நல்லா இருக்கு, ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு குறை அப்படின்னும் போது மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் களத்திரஸ்தானம்னு பேரு. சோ இங்க களத்திரஸ்தானத்துல குரு 7ல உட்கார்ந்துருக்காரு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்தனின் தனித்து நிற்கில் அவதிகள் மொத்தவுமாம். அதாவது ஒரு குரு தனித்து உட்காரும் பொழுது அந்த இடத்தை பாழ்படுத்திடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? களத்திர பாவம் கெட்டிருக்கு. ஸோ இதுக்கு நீங்க கண்டிப்பா குருவுக்குடைய பரிகாரம் பண்ணணும். இதுக்கு நீங்க ஆலங்குடி போயிட்டு குருவுக்குடைய பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தாதான் மிக சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். புரியுதுங்களா? இது ஆலங்குடி போங்க. அது எப்ப போகணும்னா குரு தன் சொந்த இடம், அதாவது தனுசு ராசியில உட்கார்ந்துருக்காரு, வியாழக்கிழமையில போய் பரிகாரம் பண்ணணும். பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இது சுக்கிரனும் உச்சமா இருக்காரு. இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணணும். இந்த வருஷத்துல குரு பயிற்சியில கண்டிப்பா முடியணும். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு 1.5 வருஷம் கண்டிப்பா தள்ளி போகும். பரிகாரம் பண்ணணும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. எதிர்காலம். பேர் கண்ணன். கண்ணன். விருதுநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் 2/1/1982. 82. டைம் சொல்லுங்க. 9:19 PM. 9:19 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க கண்ணன்? நாட்டரசம் கோட்டை. ஓகே, நாட்டரசம் கோட்டை. எங்க வருது? எங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அது? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க கண்ணனுக்காக? ஒரு வருஷமா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை கேட்கணும். ஓகே, வேலை வாய்ப்பு சார். வேலை இல்லாம இருக்கு ஒரு வருடமா. அதுக்கான பலாபலன் எப்படி இருக்குன்னு சார் சொல்லுவாங்க. நீங்க தொடர்புல இருங்க கண்ணன். ஓகே. ஓகே. வணக்கம் கண்ணன். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஆமாங்க. ஒரு வருடமாக உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா நகை வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வருஷமா. ஒண்ணு இல்ல, உங்க ஜாதகத்துல இப்ப தொழில் ஸ்தானத்தை தான் நான் பாக்குறேன். அதாவது கண்ணியில் செவ்வாய் கடலையும் வற்ற செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருந்தாதான் தொழில் நல்லா அமையும். இங்க செவ்வாயும் சனியும் இருக்கு. எந்த வேலையில போனாலும் ஒரு 7 மாசம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கஷ்டம் தெரியும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? இதுக்குடைய பலன் என்னன்னா, இப்ப அஷ்டமத்து சனியும் உங்களுக்கு விலகி போச்சு. 9ஆம் இடத்துலதான் சனி உட்கார்ந்துருக்காரு. இப்ப குரு மாறுறதுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல பலனோ தீய பலனோ அவர் காட்டுவார். ஏன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலேயே அவர் காட்டுவார். இப்ப பாத்தீங்கன்னா குரு இங்க மாற போறாரு அடுத்த மாசம் ஜூலை. இந்த ஜூலை மாறுறாருன்னா உங்க இடத்துக்கு வந்து சாதகமற்ற நிலைக்கு வரப்போறாரு. 6ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இப்ப இவங்க மேடம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா குரு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரமாதமா இருந்த குரு இப்ப ஒரு 50% தான் நற்பலன்கள் கொடுக்க போறாரு. அப்ப நீங்க தான் கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு பாருங்க, துலா ராசியில போய் பகை பெற்று உட்கார்ந்துருக்காரு. இப்ப நீங்க கண்டிப்பா அவசியமா பரிகாரம் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமையில வியாழ உரையில போய் விளக்கேத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க. வெள்ளிக்கிழமை குரு உரையில போய் குரு பகவானை வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு அருமையான உத்தியோகம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, அருமையான உத்தியோகம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செவ்வாயும் பாத்தீங்கன்னா சனியோட உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய்க்கு உடைய பரிகாரத்தையும் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை போய் முருகனுக்கு போய் 1 வாரம் விளக்கேத்திட்டு வாங்க. முயன்ற அளவுக்கு உங்களால ஆன ஒரு உதவி வசதி இல்லாதவர்களுக்கு பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். ஓகே சார், சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு இருந்திருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், தொடர்புலதான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். நான் பெங்களூர்ல ஷோபா பேசுறேன். ஷோபா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்ல அக்காவுக்கு கேட்கணுமா? ஓகே, அக்காவோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
மாலதி பேரு. மாலதி. ஓகே. டேட் 22/5/82 மேடம். 82. டைம் டைமிங் தெரியாது. ஆனா மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம். மேஷராசி. பிறந்தது வந்துட்டு ஆம்பூர்ல, வேலூர் மாவட்டம். என்ன கேள்வி? அவங்களது மேரேஜ் பத்தி கேட்கலாம் மேடம். பாத்துட்டு இருக்கோம், செட் ஆயிடுமா? சட்ட பேசுங்க. கரெக்டான டைம் கொடுக்கல மேடம் நீங்க. ராசி நட்சத்திரம் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மேரேஜ் பத்தி நீங்க கேக்குறீங்க. ஆமா சார், பாத்துட்டு ஆமா ஆமா. இப்ப நீங்க பாக்குறதுதான் மிக அற்புதமான நேரம். ஒன்னும் கவலைப்படாது. ஆமா, ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு குரு 2 வருடமாக மேஷராசிக்கெல்லாம் ரொம்ப மோசமான டைம். ஏன்னா 3ஆம் இடத்துல குருவும் வேலை செய்யாது, நோய் நொடி பிரச்சனை எதுல போனாலும் செயல் நடக்காது. அதே நேரத்துல இப்ப 4ஆம் இடத்துலயும் போன மேல இருந்தே நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு 4-5 வரன் வந்து கட் ஆயிருக்கும். ஆமாங்க சார், இவங்களுக்கு பிடிக்கிறதுல வந்து ஆமா, எதுவுமே அவங்களுக்கு வந்து திருப்தி அடையாத நிலையெல்லாம் வரும். இது சில நேரம் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு போயிட்டு வந்துடுறோம், போன் பண்றோம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்குது, இவங்களுக்கு என்னமோ திருப்தி இல்லாத, அக்காவுக்கு திருப்தி இல்லாத இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்ப மேஷத்திற்கு தான் இந்த குரு பெயர்ச்சி 95% நற்பலன்களை கொடுக்க போறது. இந்த இயர்ல அஞ்சிடுமா சார்? நிச்சயமா ஜூலைல பாருங்க, இந்த ஜூலை மாசம் குரு மாறுறாரு. குரு 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. புரியுதுங்களா? அதாவது மேஷத்திற்கு சிம்ம இடத்துல வரும்போது திரிகோண பலம் அதிகமாகிறது. ராசிய குரு பார்க்க போறாரு. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா முடிஞ்சிரும். இந்த மேக்சிமம் 3 மாசத்துலயே உங்களுக்கு வரன் அமைஞ்சிரும். கவலைப்பட வேண்டாம். மேரேஜும் பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க குருவுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிடுங்க. அதாவது ஜூலை 5ஆம் தேதி குரு மாறுறாரு. இவங்க ஜாதகருடைய பேரை சொல்லி குடும்ப சகிதமா ஒரு அர்ச்சனையை பண்ணிடுங்க. எந்த கோவில்ல சார்? குருவுக்கு நவகிரகத்துல எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல, குருவுக்கு போய் பூஜை பண்ணிடுங்க. எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, குருவுக்கு ஒரு அர்ச்சனை. ஆமா, பண்ணிடுங்கம்மா. ஓகே சார், தேங்க் யூ சார். நன்றி நன்றி. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி குருவுக்கு பரிகாரங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன பண்ணணும் சார்? அதாவது குருவுக்கு பரிகாரம் என்பது அவருக்கு ரொம்ப பிடிச்சது முல்லைப்பூ. முல்லை தான் அவருக்கு இருக்கிற எவ்வளவோ பூ இருக்கு, மல்லி இருக்கு, இது சாமந்தி இருக்கு, எத்தனை பூ இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஜாதகத்துல சொல்லிருக்கு. அதாவது அவருக்கு ஒரு கிரகம், அந்த கிரகத்திற்குரிய ரத்தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகம். அவருடைய நிறம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், அதனால மஞ்சள் வஸ்திரம். அவருக்கு பிடித்த பூ அப்படின்னு பார்க்கும்போது முல்லைப்பூ. அவருக்கு பிடிச்ச ஒரு தானியம் அப்படின்னும் போது நவதானியங்கள்ல அவருக்கு பிடிச்சது கொண்டைக்கடலை. அதுலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு வெள்ளை கொண்டைக்கடலை தான் ரொம்ப சிறந்தது. அது சில பேர் கருப்பு கட்டுவாங்க, அவருக்கு வெள்ளை கொண்டைக்கடலை. ஏன்னா அவர் வந்து வெண்மை கிரகம், அதனால அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடித்தமானது. இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆயிடுறாரு. அதனாலதான் குரு மாறும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கறதுல இருந்து கெடுத பலன்களுக்கு போகும்பொழுதும் பண்ணணும், நல்லா இல்லாதவங்களும் பண்ணணும், நல்லா வரக்கூடிய ராசிக்கு அவர் இன்வைட் பண்ணணும். கூட சாதாரணமா வியாழக்கிழமையில பண்ணிடலாம். சாதாரணமா அவருக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வருது. இதனால குருவுடைய அமைப்பு வந்து கெட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பண்ணா நிச்சயமா அவருக்கு 100% நல்லது நடக்கும். ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில நிறைய நம்ம பேசணும்னு நினைச்சோம். நேரம் தான் நிறைய விஷயங்களை சொல்லி மகிழ்ந்தீங்க. இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பித்து உங்களுக்கு நன்றி. நன்றி. என்ன இன்றைய நிகழ்ச்சி மூலமாக பிரபல ஜோதிடர் முரளி சார் வரங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமா குரு பேச்சை பத்தி சொன்னாங்க. மஞ்சள் வஸ்திரம், கொண்டை கடலை, அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து குருவை நல்லா மகிழ்ச்சி படுத்தி அவருடைய அனுகிரகம் மூலமா எல்லாருமா சந்தோஷமா இருக்கணும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலேயே உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரையும் கூட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.